கதி பாவ புண்ணியங்களின் பரம்பொருள் சிவகோத்திரத்தின் தலைவன் எங்கள் யமதர்மராஜா வருகிறார் வருகிறார் வருகிறார். வணக்கம் தலைவரே. பாசு பாசு என்னையா? இல்ல நம்ம எல்லாம் செத்து போயிட்டோம், யமலோகத்துல கொண்டாந்து வச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் செத்து போயிட்டா எந்த லோகத்துக்கு கொண்டு போவாங்க? யோ, நானே பண்ண பாவத்துக்கெல்லாம் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாங்களோன்னு பயந்து போய் நின்றுட்டு இருக்கேன். நீ வேற பக்கத்துல நின்றுட்டு நொய் நொய் நொய்னு உயிரை எடுக்கிற. அதான் உயிரே போச்சே, அப்புறம் என்னத்துக்கு டென்ஷன்? ஆமா, பூலோகத்துல அப்படி என்ன தப்பு பண்ண பனிஷ்மெண்ட்டுக்கு இப்படி பயப்படுற? யோ, ஊருக்கே தீர்ப்பு சொன்ன ஜட்ஜியா நானு. பிரபு, கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். வரும்பொழுது கதையை தொங்க போட்டுக்கொண்டே வந்தீர்களே, எதற்காக? வயதாகிவிட்டது, தோளில் சுமக்க முடியவில்லை, அதனால தான் தொங்க போட்டு விட்டேன் கதையை. இதெல்லாம் ஒரு கேள்வியா சித்திரகுப்தா? இல்லை பிரபு, பூலோகத்தில் இன்று 22,237 பேர் இறந்துள்ளனர். அவனவன் செய்த பாவ புண்ணியங்களை கூறு, நான் தீர்ப்பை வழங்குகிறேன். சட்டம் அமைச்சது, எங்களுக்கு சட்டம் தெரியும். வணக்கம் தலைவா. இவன் பூலோகத்தில் மந்திரி பதவியில் இருந்து கொண்டு மாபாதக செயல்கள் பலவற்றை செய்துள்ளான். இவனால் பல உயிர்கள் பலியாகி உள்ளன. சித்திரகுப்தா, நான் பலமுறை உன்னிடம் சொல்லி இருக்கிறேன், அரசியல்வாதிகள் நம்மால் அறிவிக்கப்படாத பிரதிநிதிகள் என்று. சுனாமி, பூகம்பம் போல மக்களின் உயிர்களை கொத்து கொத்தாக எடுப்பவர்கள் நம் வேலையை சுலபமாக்குகிறார்கள். ஆனாலும் பிரபு, இதனால் அப்பாவி மக்களும் இறக்கிறார்கள் அல்லவா? யார் அப்பாவி மக்கள்? கேளுங்க. கேவலம் பணத்திற்காகவும் பதவிக்காகவும் தங்கள் ஓட்டுகளை விற்கிறார்களே, இவர்களா அப்பாவி மக்கள்? அறிவில்லாதவர்கள் இவர்களே குற்றவாளிகள். எதையும் அறிந்து தெரிந்து புரிந்து செயல்படாத மக்களாலேயே இவனை போன்றவர்கள் மந்திரியாகி இருக்கிறார்கள். சூப்பர் தலைவா, உங்க கொள்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன பேசாம உங்களோட கொள்கை பரப்பு செயலாளர் ஒரு ஓரமா உட்கார வச்சீங்கன்னா சிறப்பா பணியாற்றுவேன். கொள்கையே இல்லாதவனுக்கு தாண்டா கொள்கை பரப்பு செயலாளர் வேண்டும். கரெக்ட். நீ இப்பொழுது சொர்க்கத்திற்கு செல்கிறாயா, நரகத்திற்கு செல்கிறாயா? டீலா நோ டீலா? டீல் தர்மராஜா, டீல். தேவதைகளே, அவரை அழைத்து செல்லுங்கள். தர்மராஜா, சொர்க்கத்துல எந்த ஏரியும் வத்தாம நான் பாத்துக்கிறேன். ஃபுல்லா தர்மகோல் போட்டு நிரப்பிடுறேன். தெருமுக்காண்டது இல்லம்மா, நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். பிரபு, தங்களுக்கு முடியவில்லை என்றால் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். மற்ற வழக்குகளை நாளை பார்த்துக் கொள்ளலாம். பூலோகவாசிகளை பார்த்து பார்த்து புகையிலை பிடிக்கும் பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டேன். அதனால் தான் இரும்பல் வருகிறது, வேறொன்றும் இல்லை. வேண்டுமானால் அவையை சற்று தள்ளி வைப்போமா? வேண்டாம் சித்திரகுப்தா, மானிடனின் இறப்பும் பிறப்பும் தடைபடக்கூடாது. அது இயற்கையின் விதி. எனக்காக சபையை தள்ளி போடக்கூடாது. இதன் விஷயமாக நாளை முடிவை அறிவிக்கின்றேன். என்ன முடிவு பிரபு? வேற என்ன, எனது நிரந்தர ஓய்வை பற்றி தான். என்ன நிரந்தர ஓய்வா? என்ன சித்திரகுப்தரே, சோமவான விருந்தெல்லாம் பலமாக இருக்கிறது. என்ன சிறப்பு? சிறப்பு இருந்தால்தான் விருந்தளிக்க வேண்டுமா என்ன? அதற்கில்லை, நீரே ஊற்றி கொடுக்கிறீரே, அதனால் தான் கேட்கிறோம். இது வெற்றிக்கான விருந்து. புரியவில்லையே. எனக்கு புரிந்து விட்டது. என்ன புரிந்தது? உங்களை கேட்டுத்தான் யமதர்ம ராஜா அடுத்த வாரிசினை அறிவிக்க போகிறார். அதனால் தான் உங்களை சரிதானே? இப்படி கூந்தல் போலவே பேசிக் கொண்டிருந்தால் அடித்தே துரத்தி விடுவேன். பிரபு, எனக்கு முழுமையாக புரிந்து விட்டது. என்ன புரிந்தது? அதாவது உங்களை நாளை அவரிடத்தில். சரியாக சொன்னாய், சரியாக சொன்னாய். என்னுடைய பல்லாயிர வருட கனவு நாளை நனவாக போகிறது என்பதை நினைத்து பார்க்கும் போதே உற்சாகம் கரை புரண்டு ஓடுகிறது. பிறகு செயற்குழு பொதுக்குழு என்ற முறையில் உங்களிடம் ஆதரவு கேட்கும் பொழுது என்னுடைய திறமைகளை நினைவில் வைத்துக் கொண்டு நீங்கள் எனக்கு ஆதரவு தர வேண்டுமா? என்ன பிரபு உளறுகிறீர்கள்? உங்களை விட்டால் அந்த தகுதி இந்த இடத்தில் யாருக்குமே இல்லை. உள்ளதை சொல்லுங்கள். வருங்கால யம தர்ம ராஜா, தர்ம பிரபுவே.
வருங்கால தர்ம பிரபுவே. நிரந்தர தர்ம பிரபு. God bless you, my son. என்ன பிரபு, ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறீர்கள்? ஆமாம் ஐயோ, என் பதவிக்கு அவர் சரியாக இருப்பார் என்று யமலோகத்தில் உள்ள ஒவ்வொருவரை பற்றியும் அலசி ஆராய்ந்து கொண்டு இருக்கிறேன். இதில் என்ன புது குழப்பம்? நம் மகன் இருக்கும்போது எதற்கு அடுத்தவரை பற்றி தேவையில்லாமல் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அவனுக்கு உங்கள் உடை மட்டும்தான் பொருந்தாது, மற்ற அனைத்து வகையிலும் உங்களுக்கு நிகரானவன். யார், உன் மகனா? இல்லை, தேவர் மகன். இது என்ன கேள்வி? நம் மகன். அவனுக்கு என்ன தகுதியும் திறமையும் இருக்கிறது? நம் மகன் என்ற ஒரு தகுதி போதாதா? மகனெல்லாம் ஒரு தகுதியா? இங்கு எல்லோரும் தகுதியோடு தான் பதவியில் இருக்கிறார்களா? அதிர்ஷ்டசாலிகளும் அடிமைகளும் தானே பதவியில் இருக்கிறார்கள். ஏன் நாளை என்னை நீ பிரச்சனையில் சிக்க வைத்து விடுவாய் போல் இருக்கிறது. நீங்கள் சந்திக்காத பிரச்சனைகளா? பிரபு, தங்களை போன்ற திறமையானவர்கள் வேண்டுமென்றால் அது உங்கள் ரத்தமாக தானே இருக்க முடியும். ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், சாவது யாராக இருந்தாலும் கொல்வது நாமாக இருக்க வேண்டும். பலே பலே, சாவது யாராக இருப்பினும் கொல்வது நாமாக இருக்க வேண்டும். என்ன ஒரு பரந்த எண்ணம் உனக்கு. ஆனா வாரிசு அரசியலா? நம் ரத்தத்தின் கையில் அதிகாரம் இருக்கும் வரைதான் நாம் அதிகாரத்தோடு வாழ முடியும். பிரபு, ஒன்று நான் யமனின் மனைவியாக இருக்க வேண்டும், இல்லையெனில் யமனின் தாயாக இருக்க வேண்டும். நன்றாக யோசித்து முடிவெடுங்கள். இந்த யமலோகத்தை நான் 1.5 லட்சம் வருடங்களுக்கு மேலாக ஆண்டு விட்டேன். இப்போது இந்த அரியணைக்கு புதிய ரத்தம் தேவைப்படுகிறது. இளைஞர்களுக்கு வழிவிட்டு நான் ஓய்வெடுக்கலாம் என்று இருக்கிறேன். பொதுக்குழு செயற்குழு ஒருமனதாக தேர்வு செய்தபடி என் மகன் அடுத்த யமனாக பதவியேற்பான் என்ற மகிழ்ச்சியான செய்தியை இந்த சபைக்கு தெரிவிக்கின்றேன். இரவு முழுவதும் இலவசமாக என்னிடம் சோமபானம் வாங்கி அறிந்துவிட்டு பொதுக்குழுவில் ஓட்டை அவர் மகனுக்கு போட்டு விட்டீர்களா? துரோகிகளே! இது பொதுக்குழு கூடி எடுத்த முடிவல்ல, அவர்கள் குடும்பம் சேர்த்து எடுத்த முடிவு. என்ன மந்திரிகளே, உங்களுக்கு ஆனந்தம் தானே? பேரானந்தம் பிரபு. உங்கள் அழகான வாரிசை தவிர இந்த இருக்கையில் அமர தகுதியானவர்கள் இந்த லோகத்தில் யாரும் இல்லை, யாவானும் கிடையாது. நேற்று இரவு முழுவதும் என்னை தான் அடுத்த யமன் என்று கூறிக்கொண்டிருந்தாய். சித்ரகுப்தா, என்ன அங்கே கிசுகிசுத்து கொண்டு இருக்கிறாய்? 1000 வருடங்களாக உங்களையே நம்பிக்கொண்டிருக்கும் எங்களுக்கெல்லாம் பதவி உயர்வே கிடையாதா? முட்டாள் முட்டாள், என் இதயத்தில் உனக்கு நிரந்தர இடம் உண்டு. நீதான் என்னுடைய இதயக்கனி. யாரங்கே? பிரபு, இந்திரலோகத்தில் இருக்கும் என் அழகான மகனை அழைத்து வா. உத்தரவு பிரபு. பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. சக்தி, அந்த அதிமேதாவியை எழுப்பு. நண்பா நண்பா. அப்படியே ஒரு நண்பன் பட விஜய் நண்பா நண்பான்றார். நாடா உன்னை ஆசான் அழைக்கிறார். அழைச்சா நீ போடா. என்னை அல்ல உன்னை. என்ன எதுக்கடா கூப்பிடுறாரு? வணக்கம் குருநாதா. ஊரில் உள்ள எல்லா உயிர்களையும் உன் அப்பன் எடுத்துக் கொண்டிருக்கிறார். இங்கு வந்து நீ என் உயிரை எடுத்துக் கொண்டிருக்கிறாய். வள்ளுவன் வகுப்பில் உனக்கு உறக்கம். உனக்கு இதுவரை தெரிந்ததில் பிடித்த குரல் எது? இதுவரை எனக்கு பிடித்த குரல் டி ராஜேந்திரன் குரல். ராஜேந்திரா? ஆமா ப்ரோ. யார் அவர்? யார் அவரா?
பூலோகத்தில் அவர் எழுதாத வசனங்கள் கிடையாது, அவர் பாடாத பாடல்கள் கிடையாது. ஒரு நாள் விட்டாலும் மூச்சு விடாமல் பேசுவார். அவரை பற்றி பெருமையாக ஒரு பாடலும் எழுதியிருக்கிறார்கள். எங்க தல டிஆரு சென்டிமெண்டில தார்மாரு மைதிலி காதலி என்னாரு அவர் உண்மைய லவ் பண்ண சொன்னாரு அங்க தலை தாண்டா நின்னாரு டிஆரு தண்டன கான 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 மூதேவி நிறுத்து ப்ரோ. நான் அந்த குறளை கூறவில்லை. திருக்குறளில் ஏதாவது ஒன்றை கூறு. எழுதுனதான் நீ போய் கேட்கணும். சத்தியமா எனக்கு ஐடியாலாம் கிடையாது. அதை எழுதியவனே நான் தானடா. டேய், அவர் என்ன ஸ்டாண்ட் அப் காமெடியா பண்ணாரு? வாயம் மூடுறா பிளாஸ்டிக் வாயா. பூலோகத்தில் உள்ள மனிதர்கள் அத்துணை பேரும் என்னுடைய 1330 குறளையும் அழகாக கூறுகின்றார்கள். யமன் கோட்டாவில் படிக்க வந்துவிட்டு என் உயிரை எடுத்துக் கொண்டிருக்கிறாய். ப்ரோ, பூலோகத்தில் மானிடர்கள் நீங்கள் எழுதிய குறளை நன்றாக வாசிக்கிறார்கள். ஆனால் அதில் இருக்கும் அர்த்தத்தை எவனுமே பயன்படுத்துவதில்லை. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என் தகப்பினாரிடம் உங்களுக்கு பர்மிஷன் வாங்கி கொடுத்து பூலோகத்துக்கு அனுப்புகிறேன். நீங்கள் நன்றாக ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். உன்னுடைய தமிழ் பற்றை பார்க்கும் பொழுது எனக்கு கோபம் தான் வருகிறது. தமிழே இல்லாமல் ஆக்கணும் தான் இப்ப சில மொழிக்காரர்கள்லாம் துடித்து கொண்டிருக்கிறார்கள். அதை கவனிப்பதை விட்டுவிட்டு நான் உறங்குவதை கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எப்பொழுது பார்த்தாலும் எகத்தாளமான பேச்சு. நான் எம்.ஆர். ராதாவின் பேரன் அல்லவா? அப்படிதான் இருப்பேன். வணக்கம் கவிஞர் வாலி அவர்களே. என்னது வாலியா? வாலி இல்லையா அவரு? வாலிக்கும் வள்ளுவனுக்குமே வித்தியாசம் தெரியவில்லையா? யமக்கோட்டத்தில் ஒருவருமே புத்திக்கும் அறிவுக்கும் வேலை கொடுப்பதில்லையா? தேவையில்லாமல் எங்கள் குடும்ப மானத்தை வாங்காதீர்கள். வாலிக்கும் உங்களுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? வாலி 10,000 பாடல்களை எழுதியிருக்கிறார். நீங்களும் 1500 குரல் மட்டும் தான் எழுதியிருக்கீங்க. இதில் என் குடும்பத்தை வேற அசிங்கப்பட்டிருக்கேன். காட்டியார் தலையா, எதுக்குடா கிளாஸ் ரூமுக்கு வந்தா? பிரபு, தங்களை மகாபிரபு அழைத்தாரு சொல்லியிருக்கிறார். இப்ப எதுக்குடா எங்க அப்பா என்ன கூப்பிட்டான்? நாளை தங்களுக்கு பட்டாபிஷேகம் பிரபு. நாளானிக்கு வந்து பால்லாம் குடிக்கிறேன்னு சொல்ற போடா. என்னது? என்ன குருநாதா? இவனுக்கு யமன் பதவியா? பட்டாபிஷேகம் என்பது பால் இல்லை, பதவியா? பூலோகத்தில் தான் தகுதி இல்லாதவர்களுக்கு பதவி கிடைத்துக் கொண்டிருந்தது. இப்போது யமலோகத்திலுமா? இப்போதெல்லாம் பதவிக்கான தகுதியே எந்த தகுதியும் இல்லாமல் இருப்பதுதான் போல இருக்கிறது. அழைத்து செல்லுங்கள். குருநாதா, நான் அங்கே போய் செட்டில் ஆகி விடுவேன் என்று எண்ணி விடாதீர்கள். என் தந்தையிடம் போய் ஒரு கட்சியும் வேணாம், ஒரு கொடியும் வேணாம், தாங்கு தக்கர 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 என்று சொல்லிவிட்டு நான் இங்கே வந்து விடுவேன். இப்படி பாடிக்கொண்டிருந்தவரே கட்சி ஆரம்பிப்பேன் என்று சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார். இதை நீங்கள் பூலோகத்தில் சொல்லியிருந்தால் உங்கள் தாடியை சேவ் பண்ணியிருப்பார்கள். போங்கடா. செல்வங்களே, என்ன இப்படி பதமாடுகிறீர்கள்? பதத்தில் ஒரு நளினமே இல்லை. உங்கள் தந்தை நான் செய்கிறேன், கற்றுக்கொள்ளுங்கள். சரியா? சரி. ஏ ஜிங்கு ஜகா ஜிங்கு ஜகா ஜிங், ஏ ஜிங்கு ஜகா ஜிங்கு ஜகா ஜிங், ஏ ஜிங்கா ஏ ஜிங்கா ஏ ஜிங்கா. நீங்கள் ஆடுவது நாட்டுப்புற நடனம், பரதம் அல்ல. சுட்டி முருகன் அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கிறான். முருகா, உலகில் உள்ள அனைத்து டான்ஸுக்கும் நான் தான் தந்தை. ஆகவே என் சொல்படி நீங்கள் ஆடுங்கள். சரியா? சரி. ஏ ஜிங்கு ஜகா ஜிங்கு ஜகா ஜிங். அம்மையப்பா, அம்பலவானா, அத்தனாரியே, ஆதிகேசவரே, ஈஸ்வரா. ஆசித்திரகுப்தா, சற்று பொறு. என் குடும்பத்தை கவனித்து விட்டு வருகிறேன். முருகா, நீ மயிலில் சென்று விளையாடு. விநாயகா, பார்வதி அம்மா குளிக்க செல்கிறார்கள், அவர்களுக்கு பாதுகாப்பாய் போய்கிறேன். ஏன் சித்திரகுப்தா ஒரே பதட்டமாய் இருக்கிறாய்? உனக்கு பிபியா இல்லை சுகரா? நீதியை நிலைநாட்ட வேண்டும். வாரிசு அரசியலை தடுத்தே ஆக வேண்டும். சித்திரகுப்தா, நீயே வாரிசின் அடிப்படையில் தான் வந்திருக்கிறாய் என்பதை மறந்து விட்டு பேசுகிறாயா? என்னுடைய ஆலயங்கள் அத்தனையிலும் உன்னுடைய வாரிசுகள் அர்ச்சனை பண்றாங்க. வாரிசுகள் அப்படித்தான் வந்து கொண்டே இருக்கும். என் பதவியும் எமன் பதவியும் ஒன்றா? நான் கோலாட்சியை பற்றி பேசினால் நீங்கள் நூலாட்சியை பற்றி பேசி குழப்பம் விளைவிக்கிறீர்கள். சற்று பொறு சித்திரகுப்தா. ஒருவன் பதவிக்கு வருமுன் அவன் தகுதியை எடை போடுவது தவறு. ஒரு புதிய யமன் அரியணையில் அமர்ந்த பிறகு அவனுக்கு ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் அவகாசம் கொடுக்கப்படும். அப்போதும் பணியை அவன் சரியாக செய்யவிட்டால் அந்த பதவியிலிருந்து அவன் தூக்கி எறியப்படுவான். ஒருவேளை அவன் சரியாக செய்து விட்டால் யாரும் அவனை அசைக்க முடியாது. முடியாது, ஒரு பொழுதும் முடியாது. அப்பா, நான் படிக்கணும்பா. எனக்கு இந்த பதவியெல்லாம் வேண்டாம். நாளைக்கு வேற எக்ஸாம் இருக்குப்பா. படிப்பு அறிவில் ஏறினால்தானே. ஓம்புள்ளியாச்சு எப்படி ஏறும்? என்னம்மா ஆரஞ்சா? 1000 வருடங்களாக உண்டச்சோரை உண்டு கொண்டு ஒரே வகுப்பில் உருண்டு கொண்டு இருக்கிறாய். அம்மா, கபிலர், ஔவையார், வள்ளுவர், பாரதி, பாரதிதாசன், கண்ணதாசன், கலைஞர் வரை உனக்காகவே அவர்களை இங்கே அழைத்து வந்து பாடம் நடத்தினோம். உனக்கு படிப்பே வரவில்லை. நான் சொல்வதை கேள்.
பதவி என்பது அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைக்காது. பூலோகத்தில் எல்லாம் பதவிக்காக குடும்பமாக சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். அதானப்பா, பூலோகத்தில் அடித்துக் கொள்வதை போல் மேலோகத்திலும் அடித்துக் கொள்ள வேண்டாம் என்றுதான் நான் பதவி வேண்டாம் என்கிறேன். என்ன சொல்றேன் சிச்சிருக்கீங்க? அப்படி நடப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் எனக்கு ஒரே தர்ம பத்தினி, ஒரே தர்ம பிரபு. காரணங்களை சொல்லி வாய்ப்பை தட்டி கழிக்காதே. மகனே, நீ இந்த பதவியை ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். என்னை ராஜமாதா என்று பெருமையுடன் அழைப்பதும், ஐயோ என்று பெயர் சொல்லி அழைப்பதும் உன் கையில் தான் இருக்கிறது. உன்னை எப்படி கூப்பிட்டா எனக்குனாமா? எனக்கு இந்த பதவி பிடிக்கல, போமா, நான் படிக்கணுமா? இப்படி எடுத்தறிந்து பேசாதே. மா, இப்ப என்ன பண்ணன்றீங்க? சரி, உங்களுக்காக நான் ஒன்னா தூத்தாப்பியா இருந்துக்கிறேன். என்னப்பா? தூத்தாப்பியாகவா? அது என்னது? அதாவது துணை தர்ம பெருபாக நான் இருந்து கொள்கிறேன். வேண்டாம் வேண்டாம், தூத்தாப்பி எல்லாம் பொம்மை பதவி, ஒப்புக்கு சம்மானி பதவி. நம்மளை ஒரு பன்னீர் கடைக்காரன் பக்கோடக்காரன் கூட மதிக்க மாட்டான். இப்போதுள்ள அமைச்சர்கள் இருக்கிறார்களே, ஐயோ, இதற்கு மேலும் நீ எங்கள் பேச்சை கேட்கவில்லை என்றால் நானும் உன் தந்தையும் உயிரை மாய்த்துக் கொள்வோம். முதல்ல அதை 2 பேர் செய்யுங்க. 10,000 முறை சொல்றேன் இந்த வார்த்தை. நீ இப்ப நான் என்ன பண்ணணும்? கண்ணுல தண்ணியா வர மாதிரி. சரி, நான் பதவியை ஏற்றுக்கொள்கிறேன். மகிழ்ச்சி. கபாலி, மகனே, சொல்லுங்க. ஒன்றை மட்டும் நன்றாக நினைவில் வைத்துக்கொள். என்னப்பா? எக்காரணத்தை கொண்டும் சிவனின் கோபத்திற்கு ஆளாகாது. அவர்னா அவ்வளவு கோபக்காரன் அப்படின்னா அவரே இந்த வேலையை வந்து பார்க்க சொல்ல வேண்டியதானே? இந்த குசும்பு பேச்செல்லாம் சிவனுக்கு தெரிந்தால் நம் குடி கெட்டுவிடும். அப்பா, ஒரு சின்ன சந்தேகம். சிவபெருமான் மொட்டை வச்சிருந்தார்ல, இப்ப முடி வந்துச்சா? முடி என்றவுடன் தான் ஞாபகம் வருகிறது. உன் முகத்தில் ஏதோ ஒரு மாற்றம் வேண்டுமே. நீ இன்னும் சிறு குழந்தையாகவே இருக்கிறாய். என் முகத்தில் என்ன மாற்றம் வேண்டும்? தர்மராஜாவின் தலைமகன், தர்மம் காக்க பிறந்த ஒரு மகன், எவனோடும் காக்க வந்த பரம்பொருள் பட்டதாரி, எங்கள் குலம் காக்கும் மாவீரன், வாழும் வரலாறு எங்கள் தர்ம பிரபு வருகிறார், வருகிறார், வருகிறார். அப்பா, என்ன அவன் வழிக்கு விழுகிறான்? இதெல்லாம் அரசியல் சகஜ மகனே. காலில் விழுவார்கள், மந்திரி ஆவார்கள், அப்புறம் நீங்கள் காரணமில்லை என்றும் சொல்லுவார்கள். வேண்டுமென்றால் சொர்க்கத்தில் இருக்கும் தலைவியிடம் கேளுங்கள். உலகத்திலே நான் இப்படி ஒரு வணக்கத்தை பார்த்ததில்லை. முன்னணி கடிக்க வருகிறது. பிரபு. வணக்கம் அண்ணா. என்ன என்ன இப்படி உட்காண்டான கூழ் குடிக்க போறாங்க? தலைமை தாண்டா மாறுகிறது, மந்திரி சபை அப்படியே தான் இருக்கிறது. போங்கடா. சிவபெருமான் பார்க்கிறேன். ஓம் நமச்சிவாய. மகனே, இவர்தான் யமகுரு. வணங்கிக்கொள். நீ யமகுரு வந்தான்னா மௌன குரு வந்தா எனக்கு நாயா? இந்த ஆளு மூஞ்ச பார்த்தா எலி பிடிக்கிற மாதிரியே கிடப்பா. அடிக்க வரான்பா. வந்தான் முட்டாள் என்று நான் அப்பவே சொன்னேன். கேட்டியா? கால கீழே இருங்கள் பிரபு. வெய்யான்றல்ல மகனே, யமகுருவிடம் மன்னிப்பு கேட்டு அவரிடம் ஆசி வாங்கிக்கொள். ஏதோ தாய் சொல்வதனால் நான் ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்கிறேன். வணக்கண்டா. விவேகத்தோடு செயல்படு, வெற்றி உனதே. நான் விசுவாசத்துடன் வெற்றி பெறுவேன். ஈரேழு லோகத்தின் கடவுளான சிவனின் சாட்சியாக பதவியேற்பு பிரமாண பத்திரம் யமலோகத்தின் புதிய யமனாக பதவியேற்கும் நான் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புமின்றி எந்தவித பாரபட்சமுமின்றி ஆயுள் கணக்கு முடிந்த அத்தனை உயிர்களையும் என்னடா பணம் அவனமா சேர்ந்து நாடகமா ஆடுறீங்க? பயன்படுத்துவேன் என்று பாச கயிற்றை பயன்படுத்துவேன் என்று ஈரேழு லோகத்திலும் முதன்மை கடவுளான ஈசன் மீது ஆணையிட்டு உறுதி கூறுகிறேன். என்னப்பா இது? ஓம் நமச்சிவாய நம. வாழ்க வளமுடன். महादेव शिव साई महेश्वर शंभो हर 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 शिव साई शंकर शंभो இவத்தின் உயிரம்
எதிரிகளின் தீரம் காலத்தின் காலம் கலியுக கஜா எங்கள் தர்மம். என் உயரமே 5.5 தான்டா. இமயத்தின் உயரமா? வணக்கம் வணக்கம். நிறுத்துங்கள். நிறுத்தடி உன் சலசலப்பை. அடே சித்திரகுப்தா பிரபு பாடா. என்ன இசையடா அது? இதுதான் தெய்வீக இசை பிரபு, மனதிற்கு இதமாக இருக்கு. அது உனக்கு. இது என்ன தேவலோகமா இல்ல யமலோகமா? அழைத்து செல்லடா அவர்களை சபாக்கு. விதிப்படி வந்தவர்களை திருப்பி எப்படி அனுப்ப முடியும்? உன் டிராமா எனக்கு தெரியாதா? உன் அல்பாசிக்காக அவர்களை வர வைத்திருக்கிறாய். 10வது குறைக்கு சில்க் சுமிதா வர வைத்து விட்டாய். பூலோகத்தில் மானிடர்கள் மனம் நொறுங்கி நிற்பதை பார்த்து என் கண் கலங்குதடா. இது பத்தாமல் வெளிநாட்டு அழகி ஒருத்தி கலிபோர்னியால இருந்து ஒருத்தியை வர வைத்திருக்கிறாய். திருட்டு மூஞ்சியே. மானிடர்கள் ஒருவரும் முருங்குவதில்லை அவளை நினைத்துக் கொண்டு. பிரபு, இத்தனை பேர் இறப்பிற்கு பிறகும் குறிப்பாக சிலுக்கு சுமிதா பற்றி மட்டும் கேட்கிறீர்களே, ஏன்? நான் சிலுக்கு சுமிதாவின் ரசிகன். அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. நான் சொல்லதை மட்டும் கேள்றா. பிரபு, இப்படி மாற்றி மாற்றி பேசினால் எப்படி பிரபு? நான் மாத்தியும் பேசுவேன், இல்ல ஏமாத்தியும் பேசுவேன். ஏனென்றால் நான் யமன்டா. சரிங்கள் பிரபு, இப்போது நாம் இசைத்தாக வேண்டுமே. அரசனானாலும் ஆண்டியானாலும் இறுதியில் கேட்கும் ஒரே இசை நம் இசை தானடா. வேல்முருகா பாடா. பிரபு, இது இசை அல்ல, இரைச்சல். இந்த இசையை கேட்காமல் ஒரு மானிடர் கூட நம்மிடம் வந்தது கிடையாதடா. என்ன உண்மைதானே? வேல்முருகா அடடா. என்ன இப்படி கூத்தடிக்கிறார்? 48 நாளில் ஒரு நாள் கழிந்தது. விடு.